ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம அழகான இந்த மாட விளக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் அழகாக இருக்குது பாருங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் வைங்க, இதை பண்ணிவிட்டு சூப்பராக அழகாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷலாக நம்ம ஒரு மாட விளக்கு செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். மாட விளக்கு அந்த காலத்தில் மாடத்தில் வைப்பாங்க, அதுக்கு பேர் தான். சைடு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதுக்காக மாட விளக்கு செய்ய போகிறேன். நான் இந்த 2 கலர் எடுத்திருக்கேன், கட்டு கலரும் இந்த ப்ளூ கலரும். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மணி பூ தான் இப்போ போட போகிறோம். இது ஃபுல்லாக வந்து நம்ம இது பார்டருக்கு இந்த இது வச்சுக்கலாம். இது வந்து உள்ளெல்லாம் இந்த கலரு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 6 மணி கோக்கணும். நான் 6 மணி ரவுண்டு கோப்பான்ல, 6, 5 அந்த பேட்டர்ன் தான் கோக்குறேன். 6 மணி ஃபஸ்ட்டு கோக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 மணி, ஈக்குவலாக வச்சுங்க ஒயரை. 6 மணி கோத்துருக்கேன். இப்போ அடுத்தது 5 மணி, 3, 4, 5 மணி, 1 அடுத்தது பக்கத்தில் இப்போ ஒரு மணியில் விடுறேன். இப்போ 2 மணியில் இருக்க ஒயரு இப்போ 4 இதில் 4 மணி கோக்கணும். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் என்னோட சாந்தி ஆர்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ அதே மாதிரி இந்த 6 மணியை பொறுத்து தான் நம்ம எல்லாம் சுற்றி கோக்கணும். இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விடுறேன். சின்ன பசங்க கூட இது பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். இந்த 6 மணி கணக்கு பொழுதுபோக்குக்காக இதை பண்ணலாம். இப்போ பக்கத்தில் 2 மணி இருக்குது. இப்போ 4 மணி கோக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். பக்கத்தில் இன்னொரு மணியில் விட்டுட்டு 2 மணி. இப்போது 4, இதில் 2 மணி இருக்குது, 4 மணி. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 6 மணி பூ தான். ஒன்று, 2, 3, 4 மணி கோக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ அது இந்த ரவுண்டு மட்டும்தான் கணக்கு வச்சுக்கணும். பக்கத்தில் இப்போ 1 மணி விடுறேன். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி கோக்கணும். ஒன்று, 2, 3, 4 மணியில் விடுறேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ கடைசி ரவுண்டு முடிக்க போகிறோம். இப்போது
இப்போ என்ன பண்ணோம், இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு கோத்த மணி ஆரம்பத்தில் அது 1 2 மணியில் ஒயரை விட்டுட்டு, அப்போ என்ன கணக்கு 3 மணியில் ஒயர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம 3 மணிக்கு கோக்கணும். 6 மணி ரவுண்டுக்கு இது பாருங்கள், ஒரு ஒயரு, இன்னொரு ஒயர் இருக்குது. ஒயரு, இந்த மாதிரி கோத்துக்கிட்டோம்னா இப்போ 3 ஒயர் இருக்குது. 3 மணியில் ஒயர் இருக்குது. அப்போது நம்ம 3 மணிக்கு கோத்தா இந்த ரவுண்டு முடிஞ்சிடும். அப்படியே அருங்கோண ஷேப்பில் வரும் 3. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்துச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த லைன் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த லைன் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மணியில் இப்போ அடுத்த லைன் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அடுத்த லைன் போடுறோம். அடுத்த லைன் இப்போ முடிஞ்சது. இப்போ அடுத்த லைன் பக்கத்தில் ஒரு மணியில் விடுறேன். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ நம்ம 4 மணி கோக்க போகிறோம். 4 பாருங்க, 4 மணியில் கோக்குறேன். இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் கோக்குறேன். இப்போ பாருங்க, இது இந்த கூர் மணியில் வரும்போது நம்ம 3 மணி தான் கோக்கணும். ஒரு மணியில் விட்டுட்டு 1 2 3. இந்த மாதிரி இந்த கூர் மணியில் வரும்போது இந்த 2 சைடில் வரும்போது 6 மணி, இங்கே 5 மணி வரும். இப்போது 2 மணியில் விடணும். இந்த 2 மணிக்கு இந்த கூர் மணியில் வரும்போதெல்லாம் நம்ம 5 மணி கோக்கணும். பாக்கி சமயத்தில் 2 மணியில் விட்டுட்டு 6 மணி, அவ்வளோதான் இந்த ரவுண்டு. அப்போ தான் ரவுண்டு ஷேப்புக்காக. இது ஏற்கனவே பண்ணுறது அருங்கோண ஷேப்பு, இப்போ ரவுண்ட் ஷேப்பு. இப்போ 3 மணி இருக்குது. இப்போ நம்ம 3 மணி 6 மணி ரவுண்டு. மூணு மணி இருக்கத்தோட்டு இப்போ நம்ம 3 மணி கோக்குறோம். 1 2 3. பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ அடுத்தது கூர்மனை வருது. கூர்மனையில் வந்துச்சுன்னா 5 மணி கோக்கணும். கூர்மனையில் வருது. பாருங்க,
இப்போ வந்து அதே மாதிரி 2 மணியில் விட்டுட்டு ஆறு மணி ரவுண்டு. இந்த லைன் ஃபுல்லாக 6 மணி ரவுண்டு தான். இப்போது இந்த லைன் வந்து 6 மணி 6 மணி கோக்கணும். இந்த மாதிரி நான் வந்து இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதே தான் கூறு முனையில் வரும்போதெல்லாம் 5 மணி ரவுண்டு, மிச்ச இடத்துலலாம் 6 மணி. அவ்வளோதான். இந்த லைன் நான் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இந்த லைன் முடித்தாச்சு. அவ்வளோதான். அந்த லைன் முடிச்சுட்டு பாருங்கள். கடைசி வந்து 3 மணியில் விட்டுட்டு 2 மணிக்கு கோக்கணும். முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததில் வந்து இப்போ மாட விளக்குக்கு இது விளக்கு இது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து சைடில் வந்து இப்படி கோபுரம் மாதிரி வரப்போகுது. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு மணியில் ஒயரை விடுறோம். பக்கத்தில் ஒரு மணியில் ஒயரை விடுறேன். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ 6 மணி பூ. அதுக்கு என்ன பண்ணுவோம், 2 வந்து இந்த கலரும் லைட் க்ரீன் கலரும் 2 ப்ளூ கலரும் கோக்க போகிறேன். பார்டர்லலாம் வந்து லைட் கலர் கோடுறேன். உள்ளே வந்து டார்க் கலர் போக்க உள்ளே வந்து டார்க் கலர் கோக்கலாம். 2 ப்ளூ, 2 லைட் க்ரீனு, 2 ப்ளூ. 6 மணி பூ. இனிமேல் வரதெல்லாம் 6 மணி பூ தான். இப்படி கோத்துட்டு மாறி விடுறேன். பாருங்கள், இப்படி சைடில் மேலே வருது பார்த்திங்களா, அழகாக வரும். இப்போ அதே மாதிரி இப்போ 2 மணியில் ஒயரை விட்டுட்டு இந்த 1 மணி, ரெண்டு மணியில் ஒயரை விட்டுருக்கேன். இப்போ 3 மணியில் இருக்குது. நம்ம 3 மணி கோக்கணும். 3 மணி பச்சை மணி, இது ப்ளூ மணி கோக்குறேன். உள் பகுதி, அதனால் ப்ளூ மணியில் கோக்குறேன். ஒன்று, 2, 3. பாருங்கள், இப்படி வரும். என்ன அழகாக வருது பாருங்கள் மாட விளக்கு. அப்படியே மாடம் அப்படியே சைடில் இருக்க மாதிரி மாடமாக வரும். இப்போது ஒரு 3 மணியில் விட்டுட்டு இப்போ பாருங்கள், ஒன்று, 2, 3. கோத்துக்கிட்டோமா? இப்போ வந்து இது பாருங்கள், 1, 2. இப்போ வந்து அவ்வளோதான். இந்த பார்டரு இப்போ 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 என்ன பண்ணோம், இதில் இருக்க மாதிரி ஒரு ப்ளூ மணி இந்த இடத்துல, 2 பச்சை மணி கோக்கும். இந்த பார்டர் ஓரத்தில் பாருங்கள்.
3 மணி கோக்கணும். இதில் 2 மணி விட்டுட்டோம்னா 6 மணி ரவுண்டு. பார்டரில் பச்சை, உள்ளுக்குள்ளே வந்து ப்ளூ, அந்த மாதிரி கோக்குறேன். இதை டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வருது பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அது போட்டுங்க. நான் இந்த கலரு வித்தியாசமாக இருக்கட்டுமே, இந்த லைட்டும் இந்த கலரும் எடுத்திருக்கேன், அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது இப்போ குறுக்கி, இப்போ இதில் வந்து பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டு வரணும். பக்கத்தில் மணியில் விடுறேன். இப்போ இந்த ஓரத்தில் இப்போ வந்து நான் 6 மணியில் இந்த சைடில் 2 மணி ப்ளூ, இந்த சைடு உள்ளே வந்து லைட் க்ரீன் 2, இந்த ப்ளூ 2, எல்லாம் இந்த இது வந்து 6 மணி ரவுண்டு தான். பார்டரில் வர்றதெல்லாம் லைட் க்ரீனு, உள்ளுக்குள்ளே இது அதே மாதிரி. இப்போ 4 மணி கோக்கணும். 2 பச்சை மணி ஓரத்தில் லைட் க்ரீன் மணி, உள்ளுக்குள்ளே வந்து ப்ளூ மணி கோக்குறேன். 6 மணி 2 மணியில் ஒயரை விட்டுருக்கேன். பாருங்க, அழகாக வருது பாருங்க. இந்த மாதிரி வரும். அந்த கலர் அப்படியே ஓரமாக அப்படியே பார்டராக வருது பாருங்க. இப்போ அடுத்தது 2 மணியில் விடுறோம். நான் ஒயரை சின்னதாக எடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க எடுக்கும்போது. இப்போ ப்ளூ, இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற தொட்டு 3 மணியுமே ப்ளூ கலர் தான். ஒன்று, 2, 3, 6 மணி. ஏற்கனவே 3 ஒயரில் இருக்குது, 3 மணியில் இருக்க ஒயரு 3 மணி கொத்தா போதும். எல்லாம் 6 மணி ரவுண்டு தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி கோக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வரும். அடுத்தது மணி விட்டுறேன். இந்த மணி விடுறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒயரில் இப்போ மேலே ஒரு போகணும்ல, அதனால 2 பச்சை மணி பார்டரில் இங்கே 1, 2, 3 மணியில் ஒயர் இருக்குது, அதனால நம்ம 3 மணி 6 மணிக்கு 3 மணி கொத்தா போதும். பாருங்க, அவ்வளோதான். இது பாருங்க, அழகாக வருது மாட விளக்கு குறுகி. இப்போ மேலே இப்போ ஒரு அதே மாதிரி இன்னும் 2 போடணும். மணி விட்டுருக்கேன். இப்போ ஓரத்தில் 2 பச்சை மணி, ஓரத்தில் 2 பச்சை மணி, உள்ளுக்குள்ளே 2 ப்ளூ மணி. மொத்தம் 4 மணி கோக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்குது.
அதனால் நான் 6 மணிக்கு 4 மணிக்கு கோக்குறேன். பாருங்க. வந்துச்சு பாருங்க, அந்த மாடம் மாதிரி அப்படியே ஷேப்பு, விளக்கு மாடம். இப்போ வந்து அதே மாதிரி இந்த சைடில் இருக்க மாதிரி இப்போ என்ன பண்ண வந்து 3 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ நம்ம பார்டரில் பச்சை, ஒரு ப்ளூ, 2 பச்சை, ஒரு ப்ளூ. பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போது கடைசி ஒரே ஒரு ரவுண்டு போட போகிறோம். மேலே இந்த 2 மைலில் விட்டுட்டு இங்கே பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம கடைசி இந்த ரவுண்டுக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம என்ன போகிறோம், இது பாருங்கள், இதில் வந்து 2 மணியில் விட்டுட்டு ப்ளூவில் 3 இப்போ பச்சை கோபுரம் இந்த மாதிரி வரப்போகிறோம், உள்ளே வரப்போகிறோம். அதனால் இது கோத்துட்டு 3 மணிக்கு கோத்துருங்க. 3 மணிக்கு கோத்து அப்படியே முடி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 மணிக்கு கோத்துட்டு பச்சை மணி 3 மணிக்கு கோத்துட்டு நம்ம எதுலையாச்சும் ஒரு ஒயரில் கோத்துடுங்க. நீங்கள் எப்படி வேணால் கோத்துக்கலாம். இந்த பச்சை மணி இப்படி கோத்துட்டு 3 பச்சை மணியை கோத்துட்டு அப்படியே முடி போட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி முடி போட்டுருங்க, அழகாக வந்துடும். இது போட்டிங்கன்னா இந்த மாட விளக்கு சூப்பராக அழகும். அடுத்தது நம்ம இப்போ திரியெல்லாம் போடலாம். கடைசியில் வந்து கோக்கும்போது 3 மணிக்கு கோத்துட்டு முடி போட்டுடணும். அவ்வளோதான், வேறு எதுலையுமே விடக்கூடாது. சைடில் அந்த ஒயரை, மிச்ச ஒயரை சைடில் அப்படியே விட்டுடுங்க. அடுத்தது இந்த கீழே வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். ஒரு திரி போட்டு தீபம் ஏற்றணும். 2 முடிக்கலாம். இது வரைக்கும் பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அழகாக வந்திருக்கு பாருங்கள். மாட விளக்கு சூப்பராக இருக்குது. இதுதான் மாடம் சைடில், அதுக்கு தான் மாட விளக்கு. இப்போ நம்ம அடியில் வந்து ஃப்ரேம் ஒர்க்கு போடலாம். அடியில் ஃப்ரேம் இது போட்டுட்டு தீபம் போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அடியில் இந்த ரவுண்டு போட்டோம்ல மாட விளக்குக்கு, அடியில் வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க்கு போட போகிறோம். அதுக்கு இந்த 6 மணி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 1 மணியில் விட்டுருக்கேன் ஒயரை. 3 மணிக்கு கோக்கணும். இது 4 மணி பூ. பாருங்கள், அப்படியே விளக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் 1 மணியில் விட்டுறேன். இந்த 6 மணி பூவில் சைடில் 1 மணியில் விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 மணியில் விட்டுட்டேன். இப்போது 2 மணி. ஏற்கனவே ஒயர் 2 மணியில் இருக்குது. 4 மணி பூக்கு 2 ஒயர் கொத்தா போதும். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கு நான் நிறைய இதில் போட்டிருக்கேன். சரவிளக்கில் கூட இந்த மாதிரி அடியில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் வரும். குபேர விளக்கு, சரவிளக்கெல்லாம் கூட இந்த மாதிரி தான் அடியில் போட்டிருக்கேன்.
4 மணி ரவுண்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. 6 மணி சுற்றி 4 மணி ரவுண்டு பூ போடணும். பக்கத்தில் ஒரு மணியில் விடுறேன். இப்போ 2 மணி, பாருங்க பக்கத்தில் ஒரு மணியில் விடுறேன். இது முடிச்சுட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். இது முடிச்சுட்டா இன்னொரு முடிஞ்சிட்டா முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், இந்த 4 மணி பூ முடிச்சாச்சு. இப்போ மேற்கொண்டு இதில் இன்னும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் லைட் க்ரீனில் 4 மணிக்கு வைக்கிறேன். ஃபுல்லாக 5 மணி பூ போட்டுடலாம். நல்லா வளைவாக இருக்கும். அந்த தீபத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டிசைன் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வளைவாக நெளிவாக இருக்கும். அதுக்காக 5 மணி பூ ஃபுல்லாக ரவுண்ட் போட்டுடலாம். அது இன்னும் டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கும். விளக்கு, மாட விளக்கு, அதுக்கு 1 மணியில் ஒயர் விட்டுருக்கேன். 5 மணி பூக்கு 4 மணி கொத்தா போதும். காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விடலாம். அடியில் இது வேணும்னா செய்யலாம், உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு நினச்சிக்கலாம். இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம். இந்த இது விட்டுடலாம், எதுவுமே போடாமல் கூட நீங்கள் விடலாம், உங்கள் விருப்பம்தான் இது. நான் இது அழகாக இருக்கிறதுக்காக பண்ணுறேன். 2 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ 3 மணி, எல்லாமே இது 5 மணி ரவுண்டு தான் கோக்கணும். கீழே அடியில் அந்த ஃப்ரேம் நல்லா விளக்குக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி 3 மணி கோக்கலாம். 2 மணியில் ஒயர் இருக்குது. மணி ஒயர் கோக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வருது பாருங்கள். உங்கள் விருப்பம் தான் இது டெக்கரேஷன் பண்ணுறது, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் கீழே போடாமல். நான் அடுத்தது தீப சுடர் காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது அப்படியே நான் அந்த 5 மணி ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம 5 மணி படி தான். இங்கே பாருங்கள், நம்ம வந்து மாட விளக்கு முடிச்சாச்சு. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது மாட விளக்கு. அடியில் பார்டரு எல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தீப சுடர் போட போகிறோம். அதுக்கு நான் 7 மணி ரெட் மணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு ஒயரில் 7 மணி ரெட் மணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயர் இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல விளக்கு இருக்குது. 1 2 2 மணி அதுக்கு 1 2 3 கரெக்டாக வச்சுங்க. 1 இதில் 2 மணி 2 மணி 6 1 2 6 இங்கே நடுப்புற தான் நம்ம கோக்கணும். இந்த 2 மணியில் விடணும். இந்த 1 மணியில் விட்டுட்டு பாருங்கள் இது மாதிரி. இப்போது 1 மணியில் விட்டுருக்கேன். 1 மணியில் விட்டுட்டு இங்கே பாருங்கள், இதில் நம்ம 7 மணி கோத்துருக்கோம். அதில் இந்த ஃபஸ்ட்டு மணியை விட்டுட்டு இந்த 6 மணியில் இந்த ஒயரை கோக்கணும். ஃபஸ்ட்டு 7 மணியில் ஒயரை விட்டு இந்த மணியில் விட்டுட்டோம். அப்புறம் இந்த மேல் மணியில் மட்டும் விட்டுட்டு எல்லா மணிலையும் நம்ம கோக்குறோம் இந்த ஒயரை. இந்த பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இது போட்டுட்டு இந்த மாதிரி போத்துட்டு இது பாருங்கள், இது மாதிரி வரும், இது மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கூரா வரணும். கூரா வரதுக்கு இந்த 1 2 3 மேல் மணி 7 மணி கோத்துருக்கேன்ல, அதில் 1 மணி விட்டுட்டு இந்த 1 2 3 இது மட்டும் கொடுத்துட்டு கொண்டு வந்துடணும். நான் போக்குறேன் பாருங்கள்.
போட்டுட்டு இந்த மேல் மணியை விட்டுட்டு சைடில் இருக்கிற மணியில் ஒயரை விடணும். பாருங்கள், 1 அதுக்கு தான் 1 இல்லாட்டி 5 மணியாக கோக்கணும். அந்த இதில் ஆட் நம்பரில் இருந்தால் தான் நம்ம ஒத்தப்படையில் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அந்த கூறாக மேலே 1 ரெட்டைப்படைன்னா கூறு வராது. பாருங்கள், பண்ணிவிட்டு இப்படி இழுத்து விட்ருங்க. ஒயரை இழுத்திங்கன்னா இது மாதிரி கூறாக வரும். இப்போ இந்த மணியில் இந்த பச்சை கலர் மணியில் ஒயரை விடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தீபச்சுடர் போட்டோம். நம்ம அதுக்கு இப்போ எல்லோ கலரில் திரி போட போகிறோம். நான் எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் இருந்தால் போடுங்க. நான் அதுக்கு நான் ஒயரை வந்து ஒரு நம்மளுக்கு எவ்வளோ வருஷம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோத்துக்கிட்டு கடைசி ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நீங்கள் ஒயிட்டு கூட போட்டுக்கலாம் திரி. எல்லோ கலர்னால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லோ, க்ரீனு, குருபேரருக்கு க்ரீன்லாம் போடுறாங்க. நான் எல்லோ கலர் போடுறேன். ரெட்டு கூட போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், கோத்துட்டு இந்த கடைசி மணியை விட்டுட்டு இதிலெல்லாம் ஒயர் கோத்துட்டு வந்து முடி போட்டுருதான். இந்த பாருங்கள், இது மாதிரி கோத்து வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 மணி கோத்துருக்கேன். இந்த மணியை விட்டுட்டு இந்த மணிலெல்லாம் ஒயர் கோத்துட்டு முடி போட்டுற வேண்டியதுதான். நம்ம திரிக்கு போட்டோமே அதே மாதிரி தான், தீப சுடருக்கு போட்ட மாதிரி தான். அப்போ தான் அழகாக நிற்கும். பாருங்கள், ஒன்று ஒன்றா ஒயரை விட்டுட்டு இப்படி இதுமெல்லாம் கோத்துட்டு இங்கே முடி போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் முடிச்சிட்டேன். மாட விளக்கு இன்னும் அழகா வந்திருக்கு பாருங்க. கீழெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்கு. இது மாடம் நீங்க இப்படி கூட வளைச்சிக்கலாம், இப்படி கூட நேரா வச்சுக்கலாம். மாட விளக்கு எப்படி வேணா பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டாங்க பண்ணிக்கலாம். சூப்பரா அழகா வந்திருக்கு. திரி, இதெல்லாம் திரி, இதெல்லாம் சுடரு. பாருங்க, இது மாதிரி பண்ணிக்கலாம். மாட விளக்கு செம்ம மாடத்துல வைக்கிறது தான். ரொம்ப அழகா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, அழகான இந்த மாட விளக்கு முடிஞ்சிச்சு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஈஸி தான். இது ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து 6 மணி ரவுண்டு போட்டு மேலே வந்து இன்னொரு லைன் போட்டுக்கோம். இது பாருங்க, இது வந்து சைடில் வைக்கிறது தீபச்சுடரு, விளக்கு திரி, அடியில் ஃப்ரேம் ஒர்க்கு. சூப்பராக இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மாட விளக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு போட்டு கலர் கலராக போடுங்க. இந்த மாடத்துல கூட வைக்கலாம், அழகா இருக்கும். நான் வந்து வெள்ளத்து இங்கே ரெட் கலர் திரி கூட 5 மணி ஒரு 6 மணி போடணும். அதுக்கப்புறம் இந்த மாடம் போடுறோம்ல சைடில், அது 6 மணி தான் போட்டுட்டு திரியும் தீபச்சுடரும் போட்டணும். அடியில் ஃப்ரேம் ஒர்க்கு 3 மணி லைன் போட்டிருக்கேன். 5 மணி லைன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ போடுங்க. என்கிட்ட இந்த கலர் இருந்துச்சு, வித்தியாசமாக அழகாக போடலாமேன்னு போட்டிருக்கேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் போடுங்க இது. ரொம்ப சிம்பிளா வெரைட்டி வெரைட்டியா நம்ம கலர் வச்சு அழகழகா போடலாம். தேங்க்யூ.